சுவாசிப்பதும் உந்தயவாழ்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தினமும் ஒரு வீடியோஸ் போட்டுருக்கோம், மறக்காமல் எல்லாத்தையும் டோன்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதோட ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் லிங்க்கும் இருக்குது. இதோட இன்ஸ்டாகிராம் பேஜிலும் ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் 70 மெம்பர்ஸ் மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக புரியாமல் போயிடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ எல்லாமே கொஞ்சம் நேரம் தான் பாருங்க. வீடியோ முழுக்க பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா டெம்ப்ளேட்டோட எஃபெக்ட் ஆட் பண்ணி வந்துட்டு வீடியோ எல்லாமே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்லைன் ஐடியா சேனல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெம்ப்ளேட் தான் இப்போ வீடியோவை மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும், நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவேன். அதோட டெம்ப்ளேட்டும் அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 70 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. இனிமேல் வந்து கைன்மாஸ்டர் அலைட் மோஷன் ஏவி பிளேயர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு எடிட்டராக மாறலாம். இப்போ நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த டெம்ப்ளேட்டோட ரெசிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16:9 தான். நீங்களும் அதே சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி விட்டு அந்த டெம்ப்ளேட்டை டிஸ்கிரிப்ஷனில் கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் அப்புறம் அலைட் மோஷன் ஆப் இதோட டெம்ப்ளேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணணும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டோன்னே இப்போ போய்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு போனாலும் பரவாயில்ல, டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டு போனாலும் சரி. நார்மலாகவே உங்களுக்கு டெம்ப்ளேட்டே சூஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போது எக்ஸ்பர்ட் உள்ள போயிட்டு நான் வந்து அதை எங்கே வச்சுட்ருக்கோம், உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலில் வரும். நீங்கள் இப்போ நான் சூஸ் பண்ணிட்டு ஃபீல் த மியூசிக் அப்படின்ட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்காக நீங்கள் ஆட் பண்ணி, எனக்கு பிடிச்ச மியூசிக் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு லேயர் உள்ள போயிட்டு மீடியா போகணும். லேயர் உள்ள போயிட்டு மீடியா போயிட்டு இப்போ என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா டவுன்லோட்லேயே நான் வச்சுட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அங்கே தான் ஆல்மோஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஃபோட்டோவை ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இன்டர்ஸ்பெஷலிஸ்ட் வரும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தா அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுக்கணும். இந்த கத்திரிக்கோள் மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துடணும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து உங்கள் கையால் இது எப்படி எனக்கு இப்படி வேணுமா, அப்படி வேணுமா, அப்படி வேணுமா, அப்படி வேணும், இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு உங்கள் இஷ்டம் தான். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக இந்த டெம்ப்ளேட் எவ்வளோ இருக்கோ அந்த ஃபுல் சைஸ் ஈத்தி விட்டணும். ஈத்தி விட்டு முடிச்ச உடனே எப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பிளெண்டிங் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை போய்ட்டு பிளெண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட் மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை விடுங்க. இப்போது ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்டோட வீடியோவை நான் இப்போ போடுறேன். இந்த ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல டூப்ளிகேட் ஃபைல் உள்ள போய்ட்டு டூப்ளிகேட்டாக இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிங்க. இது ஓவர் பிரைட்னஸோட வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சேஷனை கம்மி பண்ணிங்க. சேஷன் -3 -5/-1 ஓகே, -1 வச்சுட்டு இப்போ இந்த ஃபோட்டோவே டச் பண்ணி அனிமேஷன் போயிட்டு ஒன்றுமே இல்லை, ஸ்லெட் ஷோன் இல்லை ஸ்லீப் அப் அப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சுக்கலாம். இது ஒரு கிளாக் வைஸ் இதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பாப்அப் ஃப்ளாட் ஸ்லைடப் சரி, இதெல்லாம் வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இன் பிளிங்கர் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓவரால் அனிமேஷன் பிளிங்கர் போய் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. மீன்ஸ் இந்த மாதிரி தான் வீடியோவை மேக் பண்ணுறது. நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணால் மியூசிக் ஆடியோவில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ இங்கே இருக்கலாம், இல்லை ஜெனரலில் இருக்கலாம், ஃபோல்டர் எந்த ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு அந்த சூஸ் பண்ணிங்க. அந்த மியூசிக்கை சூஸ் பண்ணி முடிச்ச உடனே ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இதே வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவுக்கு க்ரியேட் பண்ணி தரலாம். உங்கள் மேரிட் இன்விடேஷன் எதை வேணாலும் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்களும் மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்களும் க்ரியேட் பண்ணி இது பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வேணாலும் பரவாயில்ல, ஷேர் பேஜஸில் வீடியோ போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி மேக் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் போயிட்டு மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ நிறைய மேக் பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கிற வரைக்கும் பாய்.